பாதங்களில் எரிச்சல் உணவா? இதை செய்தால் குறைய ஆரம்பிக்கும். உங்க கால் பாதங்கள்ல அடிக்கடி எரிச்சல், முள்ள குத்துற மாதிரி உணர்வு, அதுவும் குறிப்பா ராத்திரி ஒரு தீ எறிகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கா? இந்த உணர்வுகளால கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இது எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். இந்த கால் எரிச்சல் தூக்கத்தை மட்டும் இல்ல, அன்றாட வாழ்க்கையே சிரமப்படுத்தும். ஆனா ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. அது என்னன்னா, இந்த கால் பாத எரிச்சலுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதற்கு தகுந்த சிகிச்சை எடுத்தால் இந்த பாத எரிச்சலை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். இந்த வீடியோல கால் பாத எரிச்சலுக்கான காரணங்கள் என்னென்ன, எந்த நிலையில மருத்துவரை பார்க்கணும், வீட்டில் இந்த எரிச்சலை எப்படி குறைக்கலாம், இதை பத்தி பேச போறதுனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. என் பேர் டாக்டர் ராஜ்குமார். நான் தேனி நலம் ஹாஸ்பிட்டல்ல கடந்த 20 வருடங்களாக 50,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் தலைமை மருத்துவர். சரி, முதல்ல பாத எரிச்சல் வருவதற்கான காரணங்கள் இதை 5 வகையா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், அழுத்தத்தால் வரக்கூடிய தற்காலிக கால் பாத எரிச்சல். நீங்க ரொம்ப நேரம் சேர்ல காலை கிராஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கீங்க, இல்ல ஒரு டைட்டான ஷூ போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க திடீர்னு எந்திரிச்ச உடனேயோ இல்ல அந்த ஷூவை கலட்டின உடனேயோ காலில் ஒரு கனமான ஒரு உணர்வு, முள் குத்துற மாதிரி உணர்வு, இது எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். இது தற்காலிகமா அந்த அழுத்தத்தினால நரம்புகளை பாதிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பாத உணர்வு மாற்றம். இது பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இரண்டாவது முக்கியமான காரணம், மூளை மற்றும் முதுகு தண்டு பிரச்சனைகளால் வரக்கூடிய கால் பாத எரிச்சல். நம்மளோட மனிதனோட முதுகு தண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு இருக்கும், அதுக்குள்ள நரம்புகள்லாம் போகும். இந்த எலும்புக்கு அங்கங்கே நடுவில் ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி ஒரு டிஸ்க் இருக்கும், ஒரு சின்ன தகடு இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு அடிபடுறதுனாலையோ இல்லை வயசு காரணமாலேயோ இந்த டிஸ்க் கொஞ்சம் விலகலாம். அப்படி விலகிறப்ப அந்த நரம்பு போய் அந்த டிஸ்க் இம்பாக்ட் பண்ணும். அந்த நரம்பை அந்த தகடு அமுக்கிறப்ப அந்த நரம்பு எங்கெங்கே போகுதோ, உதாரணத்துக்கு வலது கால் போகக்கூடிய நரம்பு அமுக்குச்சுன்னா என்டையர் வலது கால் ஃபுல்லாக ஒரு எரிச்சல், மதமதப்பு, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஷூட்டிங் பெயின், ஒரு அதிகமான ஒரு வலி ஏற்படலாம். ஸோ இது முதுகு தண்டுவட பாதிப்பினால வரக்கூடிய பிரச்சனை. இதை தவிர்த்து மூளையில் சில பேருக்கு மூளையில் இருக்கிற இரத்த குழாய்களில் அடப்போ இல்லை கசிவோ ஏற்படுச்சுன்னா பக்கவாதம் ஏற்படலாம். அப்போ ஒரு சைடு கையும் காலும் வேலை செய்யாது, முகம் ஒரு சைடு இழுத்துட்டு போயிடலாம். இதுலேயும் கால் பாத எரிச்சல், மதமதப்பு ஏற்படலாம். இதை தவிர்த்து சில நரம்பு தளர்ச்சிகள்லையும் கால் பாதம், மதமதப்பு, எரிச்சல் ஏற்படலாம். மூன்றாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில நோய்கள். இந்த நோய்களில் ரொம்ப முக்கியமானது சர்க்கரை நோய். நீண்ட நாள் சர்க்கரை நோய், அதுவும் குறிப்பாக கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் நரம்புகளை பாதிக்கிறதுனால கால் பாத எரிச்சல் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் தைராய்டு சுரப்பி குறைவாக வேலை செய்தாலோ இல்லை சிறுநீரக பாதிப்பால் யூரியா அதிகமாகி அது போய் நரம்பு பாதிக்கிறதுனாலையும் கால் எரிச்சல் உண்டாகலாம். கால் இரத்த ஓட்ட பாதிப்புகள், இதுலேயும் கால் பாத எரிச்சல் வரலாம். நாலாவது முக்கியமான காரணம் உணவு, மது, மருந்துகள். அதாவது அசைவ உணவு சாப்பிடாதவங்களுக்கு விட்டமின் B12 சத்து குறைவு ஏற்படலாம். ஏன்னா இந்த விட்டமின் B12 அசைவ உணவுல மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த சத்து குறைபாடுனாலையும் சில பேருக்கு மிச்ச பிரச்சனைகள் இருக்கிறப்ப, உதாரணத்துக்கு சர்க்கரை நோயோ தைராய்டோ அந்த பிரச்சனைகள் இருக்கிறப்ப அவங்களுக்கு பாத எரிச்சல் ஏற்படலாம். ரெண்டாவது ஆல்கஹால். ஆல்கஹால் எவ்வளவு கம்மியாக குடித்தாலும் ஜாஸ்தியாக குடித்தாலும் நரம்புகளை பாதிக்கும். அப்படி நரம்புகளை பாதிக்கிறப்ப பாதத்தில் எரிச்சல் உண்டாகலாம். மூன்றாவது காரணம் மருந்துகள். கேன்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில மருந்துகள், அதே மாதிரி இந்த காச நோய்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் நரம்புகளை பாதித்து கால் பாத எரிச்சல் உண்டாக்கலாம். அஞ்சாவது முக்கிய காரணம் பாத எரிச்சலுக்கு அப்படின்னு பார்த்தா கிருமிகள். அது வைரஸோ பாக்டீரியாவோ எதாலும் இருக்கலாம். நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது என்னன்னா ஹெர்பீஸ் ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அம்மையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அம்மைனா ஒரு கொப்பளம் வரும். அந்த அம்மை போன பிறகு மூஞ்சி கையிலலாம் ஒரு புள்ளியாக ஒரு தழும்பு உண்டாகலாம். இந்த வைரஸ் கிருமி என்ன பண்ணும்னா, அந்த சின்ன வயசுல சில பேருக்கு சிக்கன் பாக்ஸ் வருதுல்ல, அந்த அம்மை போனதுக்கு அப்புறமும் இந்த கிருமி போய் முதுகு தண்டுலையோ இல்லை எங்கேயோ நரம்பு மண்டலத்திலையோ உள்ள போய் உட்காந்துக்கும். ஸோ உட்காந்துட்டு பின்னாடி எப்போ உடம்போட எதிர்ப்பு சக்தி குறையுதோ இல்லை வயது காரணமா இல்லை வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் காரணமா திருப்பி இந்த வைரஸ் ரீஆக்டிவேட் ஆயிரும், திருப்பி உயிர் பெற்று எந்திரிக்கும். எந்திரிக்கிறப்ப இந்த நரம்பு எங்கெங்கே போகுதோ அங்கெல்லாம் போய் இந்த வைரஸ் போய் தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த எரிச்சல் உண்டாக்கிடும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கம்பத்துலேருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுடைய வயிற்றோட மேல் பகுதியில் அதிகமான வலி ஒரு 2-3 நாளாக. அவங்க பயந்துட்டு போய் ஸ்கேனு, இசிஜி எல்லாம் எடுத்துட்டாங்க. இருதய பிரச்சனையாக இருக்குமோ, கல்லீரல் பிரச்சனையாக இருக்குமோ, இல்லை பித்தப்பை பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லி நிறைய பார்த்தாங்க. சரியாகாதனால நம்மகிட்ட திருப்பி வந்தாங்க. நம்ம திருப்பி பார்த்துட்டு இதில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. பட் எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்ப அப்போ தான் சின்னதாக அந்த நீர் கொப்பளங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த ஸ்டேஜ். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன அந்த வலியோட தன்மை,
அதாவது எப்படி இருக்கும்னா ஒரு நரம்பு மண்டலத்தை கரெக்டாக போய் தாக்கும். அவங்களுக்கு அந்த வலி எப்படி இருக்கும்னா அந்த நரம்பு யூ ஷேப்பாக வயிற்றோட ஒரு பகுதியிலேருந்து பின்பகுதி வரைக்கும் ஒரு யூ மாதிரி அந்த வலி இருந்தனால அந்த கொப்பளத்தையும் இதையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஹெர்பீஸ் ஜாஸ்டரா தான் இருக்கும் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட் பண்ண பிறகு நல்லாயிட்டாங்க. இது 5 தான் பாத எரிச்சல் வரக்கான முக்கியமான காரணங்கள். உங்களில் யாருக்காவது பாதத்தில் வித்தியாசமான உணர்வோ மாற்றங்களோ எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். இப்போ பாத எரிச்சலுக்கான 5 காரணங்களை பார்த்தோம். அடுத்து எந்த சமயத்தில் நீங்கள் மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 3 பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மருத்துவரை நீங்கள் பார்க்கணும். 1, பாத எரிச்சலோடு சேர்ந்து ஒரு சைடு கையோ காலோ சரியாக வேலை செய்யலை, அதிகமான தலைவலி இருக்குது, அதிகமான முதுகு வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அவசியம் பார்க்கணும். 2வது, பாத எரிச்சல் குறிப்பாக 2 கால்லையும் ரொம்ப வேகமாக வருது, அதோடு சேர்த்து யூரின் மோஷன் போகிறத கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை வந்தால் உடனே மருத்துவரை பார்க்கணும். 3வது, பாத எரிச்சலோடு சேர்த்து பிற நோய்கள், உதாரணத்துக்கு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய், தைராய்டு, கல்லீரல் பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அவசியம் பார்க்கணும். அடுத்து வீட்டிலே இந்த பாத எரிச்சலை நம்மளால் எப்படி கட்டுப்படுத்த முடியும், என்ன செஞ்சால் இது குறையும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெதுவெதுப்பான தண்ணீரில் காலை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வைக்கிறது. இதில் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டியது என்னென்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதத்தில் உணர்ச்சி முழுமையாக இல்லாத காரணத்தினால கொதிக்கிற தண்ணியை கூட தெரியாமல் உள்ள காலை வச்சிருவாங்க. அதனால தண்ணீருக்குள்ள காலை வைக்கிறதுக்கு முன்னாடி கை விரல்களால் தண்ணி வெதுவெதுப்பாக இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் கால் பாதத்தை உள்ளே வைக்கணும். ஸோ இப்படி கால் பாதத்தை வெதுவெதுப்பான தண்ணீரில் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ரத்த நாளங்கள் கொஞ்சம் விரிவடைஞ்சு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால பாத எரிச்சல் ஓரளவுக்கு குறையலாம். 2வது, சில ஆயின்மெண்ட்ஸ், இந்த காபாபென்டின், லிடோகைன் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய ஆயின்மெண்ட்ஸை உபயோகிக்கலாம். இது பாத எரிச்சலை உடனே சரி செய்யும். இந்த ஆயின்மெண்ட்ஸ் உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு வாங்குங்க. 2 விஷயம் இதில் முக்கியமான விஷயம். 1, இந்த ஆயின்மெண்ட்டை ஃப்ரிட்ஜோட சைடில், அதாவது ஃப்ரீசரில் இல்லாமல் சைடில் வைக்கணும். 2வது, இந்த ஆயின்மெண்ட் காலில் ஏதாவது வெடிப்போ புண்ணோ கலர் மாற்றம் இல்லை ஒரு நீர்க்கசிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. 3வது, சில மாய்ஸ்சரைசர்ஸ், அதாவது என்னென்னா காலில் இருக்க தோல் மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறோம்னா மாய்ஸ்சரைசர்ஸ், இதை இந்த எரிச்சல் இருக்கிற இடத்துல தடவிட்டு ஸ்லோவாக காலை மசாஜ் பண்ணிங்கன்னா அதுலேயும் எரிச்சல் ஓரளவுக்கு குறையலாம். 4வது, முறையான காலணிகள். நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். முறையான காலனி அப்படிங்கிறது என்னென்னா காலோட முன்பகுதியை கவர் பண்ணியிருக்கணும், பின்பகுதி வார் வச்சிருக்கணும், உள்பகுதி சாஃப்டாக காலோட வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். காலனி எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈவினிங் தான் வாங்கணும், சாயங்கால பொழுதுல தான் வாங்கணும். ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கால் ஈவினிங் ஆனால் கொஞ்சம் வீக்கம் அடையும். ஸோ அப்போ ஈவினிங் செப்பல் வாங்கினீங்கன்னா காலையிலையும் கரெக்டாக இருக்கும், ஈவினிங் கரெக்டாக இருக்கும். காலையில் செப்பல் வாங்கினீங்கன்னா அது ஈவினிங் டைட் ஆகிடும். ஸோ அப்படி டைட்டாக இருக்கிறப்ப அது நரம்புகளை அமுக்கி கால் எரிச்சல், மதமதப்பு போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குங்கிற காரணத்தினால எப்பயுமே செப்பல் ஈவினிங் வாங்குறது தான் கரெக்ட். இது மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் பாதம்னு ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு காலுக்கும் ஏற்ற மாதிரி பிரத்யேக காலனிகளை ஒரு 7 வகையான டெஸ்ட் பண்ணி அந்த காலனி வழங்குறோம். இந்த காலனியோட சிறப்பு என்னன்னா, இந்த காலனி உபயோகிச்ச பிறகு நிறைய பேருக்கு முதுகு வலி, மூட்டு வலி, ஆறாத கால் புண், காலில் இருக்கக்கூடிய ஆணி எல்லாமே சரியாயிருது. கடைசியா ரெகுலரா வாக்கிங் போனீங்கனாலே கால் ரத்த ஓட்டங்கள் இம்ப்ரூவ் ஆகி கால் எரிச்சல் பெருமளவு குறையும். இதுவரைக்கும் பாத எரிச்சலுக்கான காரணங்கள், எந்த சமயத்தில் டாக்டரை பார்க்கணும், வீட்டிலே அது குறையிறதுக்கு என்னென்ன செய்யறதுங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து இந்த மாத்திரை கால் எரிச்சலை சரி செய்யும் அப்படிங்கிற வீடியோவை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கிறோம். லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.